இந்த பதிவின் மூலமாக நான் தமிழகத்தில் உள்ள ஒரு ஊடகக்காரன் ரங்கராஜ் பாண்டே, பெரும்பாலும் அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் இது நன்றாக தெரியும். அந்த ரங்கராஜ் பாண்டேக்கு அவனுடைய கருத்துக்களுக்கும் அவனுடைய பேட்டிகளுக்கும் அவனுடைய அந்த சொல்லாடல்களுக்கும் ஒரு பதிலடி கொடுப்பதற்காக இந்த பதிவை செய்கிறேன். நமது திரு அண்ணாமலை IPS அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது மதுரையில் வைத்து ஒரு கூட்டத்தில் நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அண்ணாதுரையை பற்றி பேசிய அந்த பழைய நினைவுகளை லேசாக நினைவு கூர்ந்து ஒரு இடத்தில் பேசிவிட்டார். வரலாற்றில் இருப்பதை அவர் ஒரு இடத்தில் பேசிவிட்டார். அடுத்த நாளே இந்த ரங்கராஜ் பாண்டே சொல்லுகிறான், அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. சிறிது நாட்கள் கழித்து சொல்லுகிறான், என்ன இருந்தாலும் அண்ணாமலை இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறான். அதுக்கு பிறகு சொல்றான், அண்ணாமலை பேசினதுல என்ன தப்பு, எல்லாம் வீடியோவில் இருக்கு. அவனுடைய கருத்துக்கள் அத்தனையும் அவனுடைய வீடியோக்களிலே இன்னும் பொதுத்தளத்தில் இருக்கிறது. இன்று அவன் விஷமத்தனமாக பேசிக்கொண்டு இருக்கிறான். தமிழக மக்களை எல்லோரும் முட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக சொல்லுகிறேன். நாங்கள் தமிழ் மக்கள் 8 கோடி தமிழ் மக்களும் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக வந்த ராஜ குடும்ப சந்ததிகள், அரச குடும்பத்தின் வாரிசுகள். அதை மறந்து விடாதே. இது அண்ணாதுரை காலம் அல்ல. வெறும் காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதாவது கொஞ்சம் புக்குகளை படித்து வச்சுட்டு அந்த புக்கில் இருக்கிறத எடுத்து வச்சு எதுகை மோனையோட ஒரு மைக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேச தெரிஞ்சிட்டா போதும் பெரிய தலைவனாயிரலாங்கிற காலத்துக்கு இது அந்த காலம் இல்லை. இது அதையும் தாண்டி சோசியல் இன்டெலிஜென்ஸ், பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், உச்சகட்டமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம். இந்த காலத்தில் யாரும் ஏமாற்ற முடியாது. குறிப்பாக நாங்கள் எங்கள் தமிழ் மக்களை எந்த பாண்டேயும் இங்கே ஏமாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளுகிறேன். உனக்கு எச்சரிக்கையும் விடுக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் குறித்து மறைமுகமாக நீ எதிர்கருத்துக்களை பதிவு செய்தால் நீ அழிந்து போவாய். ஐயோ கேடு உனக்கு. எங்கள் கிறிஸ்தவம் சொல்லி தந்திருக்கிறது உன் பகைவனை அன்பு செய் என்று. ஆனால் துரோகிகளையும் வெளிவேடக்காரர்களையும் அன்பு செய்ய சொல்லல. என் இயேசுபிரான் சொல்லியிருக்காரு, ஐயோ கேடு வெறியன் பாம்பின் குட்டிகளே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லியிருக்கிறார். மனதில் வைத்துக்கொள், உன்னுடைய அழிவு நிச்சயம். ஒன்றில் திருந்திக்கொள் அல்லது உனக்கு ஐயோ கேடு. சாபமிட்டை சொல்லுகிறேன், ஒன்றில் திருந்து. திரு அண்ணாமலை அவர்களை மேற்கொண்டு தெரியுமாடா உனக்கு ஒன்று, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திரு நரேந்திர மோடி அவர்களை குஜராத்தை தவிர யாருக்கும் தெரியாது இந்தியாவில். எத்தனை ஆயிரம் கோடிகள்
அவருடைய பெயரை, மோடி என்கின்ற பெயரை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்காக செலவு செய்தார்கள். தெரியுமாடா உனக்கு? தெரியாது. காழ்ப்புணர்ச்சி, அத்தனையும் காழ்ப்புணர்ச்சி. தெரிந்திக்கொள், அழிந்து போவாய்.